Hi friends, welcome back to my channel Prami's Creation. நிறைய பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட ப்ளவுஸுக்கு வந்து ஹூக் வைக்கிறதும் அதுக்கு வந்து ஹெம் பண்ணுறது இதுக்கு தான் வந்து டைம் அதிகமாக எடுக்கும். வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா எல்லா வேலையும் நம்ம ஒரே ஆளாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்தாலும் கஸ்டமர்கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமாக ஹூக் அறுந்து போயிடுது, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஹூக் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக தைக்கிறது, அதே சமயம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தைக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ப்ளவுஸ் ஹூக் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை மொத்தமாக முடிச்சு வச்சுருங்க. ஒவ்வொரு ப்ளவுஸாக தனித்தனியாக தைக்காமல் நீங்கள் மொத்தமாக ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அதை மொத்தமாக வந்து ப்ளவுஸ் ஹூக் வந்து கட்டுங்க. பாருங்கள், நான் 6 ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சிருக்கேன்னா அந்த 6 ப்ளவுஸையும் நான் மொத்தமாக வச்சு தான் நான் ஹூக் வந்து கட்டுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸாக தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து ஹூக்கெல்லாம் எடுத்து தனியாக நம்ம கட்டிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மொத்தமாக ஒரு 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மொத்தமாக ஹூக் கட்டிடுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக கஸ்டமர் வந்து அர்ஜெண்ட்டாக கேட்கும்போது நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அர்ஜெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் தனியாக தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து நூல் வந்து நம்ம எடுக்கிறோம். எத்தனை ப்ளவுஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மொத்தமாக என்ன கலரில் நூல் வேணும்னு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து ஹூக் கட்டுறதுக்காக எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹூக் பாக்ஸு எல்லாத்தையுமே தனியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாபினில் வந்து நூல் இருந்துச்சுன்னா, நீங்கள் தைச்சதில் மிச்சம் பாபினில் வந்து நூல் இருந்துச்சுன்னா அந்த நூலை ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாபினில் எப்படியே தனித்தனியாக நூல் இருக்க அது சேர்ந்துக்கிட்டே வந்துடும். நம்ம அடுத்த நூலை எடுத்து யூஸ் பண்ண முடியாது, எப்படியே சேர்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பாபினில் மிச்சம் நூல் இருந்துச்சுன்னா அந்த நூல் எடுத்துக்கோங்க. நூல் வந்து காலியாக ஆகிடுச்சுன்னா நூல்கண்டில் இருக்க நூல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஹூக்கெலாம் வந்து பாக்ஸாக மொத்தமாக வாங்குறீங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து உடனே பாக்ஸில் வந்து கொட்டி வச்சிடாதீங்க. தனித்தனியாக வந்து ஒரு பாக்கெட் பிரிக்கிறீங்கன்னா அதை மட்டும் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து கொக்கி கட்டுறதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீப்பட்டியை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டேப் வச்சு இவ்வளோக்குள்ளே நம்ம வரணும்னு அளந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்து நம்ம கொக்கி பட்டியை வந்து 2ஆக மடிச்சுட்டு அதோட 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் அதோட நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம்ல அந்த சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 2 பார்ட்டாக இருக்கும். அந்த 2 பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து 2ஆக மடித்து அதோட சென்டர் பார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் வந்து 2ஆக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொக்கிப்பட்டி வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட், வந்து நம்ம சீக்கிரமாக மார்க் பண்ணிடலாம். வீப்பட்டியை வச்சோ இல்லை வீப்பட்டியை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்றா பார்த்து நம்ம இந்த இடத்துல தான் வரணும்னு மார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம கொக்கி மாட்டுற இடம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சிஸ்ஸர் ஏதாவது வச்சு மேலே தூக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொக்கியை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி ஹோல் போட்டு இன்செர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லா கொக்கியும் வந்து ஃபஸ்ட்லேயே அந்த மாதிரி மேலே தூக்கி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெரிய நீடில் ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி ஒரு நீடில் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும் குத்தி வெளில எடுக்கணும். இப்படி குத்தி எடுக்கும்போது வெளியில் போயிடக்கூடாது. நம்ம லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிருப்போம்ல அந்த இதில் அந்த கிளாத்தில் மட்டும்தான் படணும். 2 கிளாத்துலேயும் 2ஆக மடித்து நம்ம லைனிங் வந்து தைச்சிருப்போம். அந்த கிளாத்துக்குள்ளே மட்டும்தான் 2 கிளாத்துக்குள்ளேயும் உள்ளே ஏறி வரணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மொத்தமாக இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹோல் போட்டுருங்க. அந்த ஹோலில் வந்து நம்ம தலைகீழாக வந்து கொக்கியை திருப்பி உள்ளே மாட்டி விட்டுறணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வந்து. நீங்கள் நீடிலில் வந்து ஹோல் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. பின்னாடி வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயும் வந்து நமக்கு வந்து ஹோல் விழுந்துடக்கூடாது. ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நமக்கு ஹோல் விழுந்துச்சுன்னா நம்ம கொக்கியை வந்து மாட்டும்போது நமக்கு வந்து முன்னாடி ப்ளவுஸில் வந்து நமக்கு கொக்கி மாட்டியிருக்கிறது வந்து தெரியும். அதனால் ப்ளவுஸ் கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் லைனிங் கிளாத் மட்டும் 2 கிளாத்தோ இல்லை 3 கிளாத்தோ நீங்கள் கொடுத்து மடிச்சிருக்கிறதுக்கு தக்கன அந்த லைனிங்குள்ளே மட்டும் விட்டு நீங்கள் ஹோல் போடுங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம உள்ளே கொக்கியை மாட்டி விடும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்துக்குள்ளே போய் மாட்டியிருக்கிறதுனால நமக்கு வந்து கிளாத் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சு வராது. நம்ம ஒரு கிளாத்தில் மட்டும் மாட்டியிருந்தோன்னா டக்குன்னு கிழிஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம 2 கிளாத்தையும் மொத்தமாக மாட்டியிருக்கிறதுனால நமக்கு வந்து டக்குன்னு கிழிஞ்சு வராது.
தையல் போடுறத விட இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி வந்து நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொக்கி வந்து தைக்கிறது வந்து நம்ம வந்து மேலே தைச்சா கூட அது பிரிஞ்சு வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மாட்டும்போது அவ்வளோ டக்குன்னு நம்மளை பிரிஞ்சு வராது கொக்கி வந்து. அதே மாதிரி நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம மேலே வந்து தையல் போடவே போகிறதில்ல, தைக்கவே போகிறதில்ல. அந்த 2 ஹோலில் மட்டும்தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். மேலே வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கிளாத்தில் மாட்டியிருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நான் பாபினில் இருக்க நூல் தான் எடுத்திருக்கேன். நூல் எடுக்கும்போது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம திரும்ப திரும்ப எடுக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிக்கிக்கும். இப்போ வந்து நூலை வந்து ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு அந்த மடித்த நூலை வந்து நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். 2ஆக மடிச்சுட்டு அந்த மடித்த நூலை வந்து நம்ம நீடிலில் போட்டு எடுக்கணும். நீடில் போட்டு எடுத்துகிட்டு இப்போ 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து முடிச்சு போடணும். 2 அந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நம்ம முடிச்சு போடணும். இப்போ வந்து நமக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நூல் வந்து ரொம்பவே மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி 4ஆக போட்டு நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. ரெட்டையாக போட்டு எடுத்திங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும், டக்குன்னு கிழிஞ்சி அறுந்துடும் நூல் வந்து. இப்போ வந்து நம்ம வந்து அந்த 2 ஹோலில் ஹூக்கில் இருக்குல்ல அந்த 2 ஹோலில் மட்டும் தையல் போட்டுக்க போகிறோம். உள்ளே விட்டு அந்த நீடியில் சுற்றி நூலை வந்து போட்டு நம்ம டக்குன்னு எடுத்துடணும். நூலை வந்து நம்ம நீடியில் சுற்றி நம்ம போட்டு இழுக்க போகிறோம். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து தைச்சிடலாம். ஒரு 3 தடவை போட்டு தைச்சிங்கனாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது டக்குன்னு பிரிஞ்சு வராது. அதே மாதிரி இந்த சைடு ஹோல்லையும் நம்ம வந்து போட்டு சும்மாவே தான் நம்ம நீடில் வந்து குத்திட்டு கிளாத்தில் வந்து குத்திட்டு இந்த நூலை வந்து நம்ம நீடிலுக்கு மேலே போட்டு அப்படியே எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இழுத்திங்கன்னா அது வந்து ஒரு முடிச்ச மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கடைசியாக நீங்கள் முடிச்சு 3 தடவை நம்ம வந்து குத்தி எடுத்துகிட்டு கடைசியாக குத்தி எடுக்கும்போது வந்து நீடியில் சுற்றி ஒரு 3 தடவை சுற்றி விட்டு நீடியில் வந்து வெளில எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு முடிச்சா வந்து ஃபார்ம் ஆகிரும். அப்போ வந்து நமக்கு டக்குன்னு பிரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த தடவையும் நான் குத்தி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் முடிச்சு போடணும்னு நமக்கு வந்து அவசியம் இல்லை. நீடியில் வந்து குத்திட்டு நீடியில் சுற்றி நூலை வந்து போட்டு விட்டு அப்படியே இழுத்துட்டிங்கன்னா அது வந்து முடிச்ச மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். சும்மாவே நம்ம குத்தி குத்தி இழுத்துக்கிட்டு இருந்தோன்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. கடைசியாக குத்தும்போது மட்டும் நூலை வந்து ஒரு 3 தடவை நீடியில் சுற்றி போட்டு நம்ம இழுத்துடணும். இப்படி போடும்போது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொக்கி வந்து அவ்வளோ சீக்கிரம் அறுந்து வராது. நிறைய பேர் வந்து கையில் கொக்கி தைக்கிறத விட மிஷினில் தைச்சா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அது வந்து ரொம்பவே நம்ம பொறுமையாக தைக்க வேண்டியிருக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கே நமக்கு பாதி நேரம் வரும். அதனால் நீங்கள் கையில் தைக்கிறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப காஸ்ட்லியான ப்ளவுஸு, ஆரி ஒர்க் ப்ளவுஸு அப்படிலாம் இருக்க ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் அந்த மெத்தடில் வந்து தைச்சிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து கொக்கி தைச்சிருக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் காஸ்ட்லியான ப்ளவுஸுக்கெலாம் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கும் போதுமே நூல் வந்து நமக்கு அவ்வளோவா வெளியே தெரிய போகிறதில்ல. நம்ம இந்த 2 ஹோலில் மட்டும்தான் தைக்க போகிறோம். மேலே வந்து தையல் போட போகிறதில்ல. அதனால் நமக்கு வந்து நூல் வந்து அசிங்கமாக எதுவும் தெரிய போகிறது இல்லை. நீங்கள் வந்து அதனால் நார்மலான ப்ளவுஸு சும்மா சாதா ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்கன்னா இந்த மெத்தட்லேயே தைங்க. கையில் தைக்கிறத நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்க முடியும். நம்ம அந்த மாதிரி தைச்சிருக்கோம், ஃபினிஷிங்காக தைச்சிருக்கோங்கிறதுக்காக நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுக்க போகிறதில்ல கஸ்டமர் வந்து. அதனால் நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இதுலேயுமே ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நூல் வந்து அவ்வளோவா வெளியே தெரியாது நமக்கு வந்து. அந்த 2 ஹோலில் மட்டும் நம்ம தைக்கிறதுனால அதிகமாக நமக்கு வந்து வெள்ளை நூல் வந்து தெரியாது. அதே மாதிரி அந்த மெத்தட் அளவுக்குமே இதுவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். டக்குன்னு பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்காது. நம்ம வந்து நூலையும் வந்து நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக போட்டு 4 தான் போட்டு தைச்சிருக்கோம். 4 தடவை நூல் போட்டு நம்ம தைச்சிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு பிரிஞ்சு வராது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து கஸ்டமர் அந்த மெத்தடில் தான் எனக்கு வந்து கொக்கி வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடில் தைச்சி கொடுங்க. நான் முன்னாடியே சொல்லிடுங்க அது காஸ்ட் இவ்வளோ வரும்னு. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஹூக் வந்து கட்டி முடிச்சாச்சு. நமக்கு வந்து ஃபினிஷிங்குமே இதில் வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோவா நம்ம வந்து ரொம்ப மேட்சிங்கான நூல் தான் போட்டு தைச்சிருக்கோம். அதனால் நமக்கு வந்து ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். நூல் வந்து அவ்வளோவா வெளில தெரியாது. ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும். டக்குன்னு கொக்கி வந்து அறுந்துராது.
நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.